வணக்கம். இது வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வது சிசரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வருமான இடைவெளியை குறைத்து வறுமையை ஒழிப்பதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி தெரிவிப்பு. வடக்கில் யுத்தத்தினால் கல்வியில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி கிடைக்க கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆதரவு. தேசிய அரசாங்கம் என்பது வெறும் கண் துடைப்பு என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. வருமான இடைவெளியை குறைத்து வறுமையை ஒழிப்பதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஆசியாவின் பொருளாதார திசையை திட்டமிடும் கோவா மாநாட்டில் உலக தலைவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மத்தியில் இன்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை கூறினார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நேற்று மாலை சீனாவின் ஹெனான் பிராந்தியத்தின் சென்யா பகுதிக்கு சென்றனர். இன்று ஆரம்பமான போவா மாநாடு முதல் முறையாக 1988 ஆண்டு நடத்தப்பட்டது. பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி பிடெல் ராம்சோவின் ஆலோசனைக்கு அமைய ஆசிய நாடுகளின் வர்த்தக நடவடிக்கைகளின் மேம்பாடு மற்றும் ஒத்துழைப்புக்காக இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது. சீனாவில் நடைபெற்ற இந்த மாநாடு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலைமையில் இன்று ஆரம்பமானது. ஒரே திசையில் பயணிக்கும் பொது ஆசிய சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு செயற்பட வேண்டும் என மாநாட்டில் உரையாற்றிய சீன ஜனாதிபதி தெரிவித்தார். இதன்போது சிறப்புரையாற்றுவதற்கான அழைப்பு இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு விடுக்கப்பட்டது. ஆசிய மக்களின் சுபீட்சம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான பொதுவான இலக்குகளை அடைவதற்குரிய பிரவேசத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த மாநாடு முக்கியமாக அமைகின்றது. ஆசியாவின் புதிய எதிர்காலத்திற்காக பொதுவான நோக்கமுடைய சமூகம் என்பதே இம்முறை மாநாட்டின் துணிப்பொருளாகும். இது தற்காலத்திற்கு மிகவும் முக்கியமானது. உலக சனத்தொகையில் 60%, அதாவது 7.2 பில்லியன் பேர் ஆசிய நாடுகளில் வாழ்கின்றனர். அதேபோன்று உலக நாடுகளில் அதிகளவு வறிய மக்கள் வாழும் பிராந்தியமாகவும் இது காணப்படுகின்றது. ஆசிய நாடுகளின் முன்னேற்றமடையும் சுபீட்சத்துடன் ஒப்பிடுகையில் அதிக வீண்விரயமும் அனாவசிய செலவுகளும் இடம்பெறுகின்றன. இது தொடர்பான இலங்கையின் சுதந்திர தின வைபவத்தின் போது நான் எனது நாட்டு மக்களை தெளிவுபடுத்தினேன். வருமான இடைவெளியை குறைத்து வறுமையை ஒழிப்பதே எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என்பதை எனது நாட்டு மக்களிடம் நான் உறுதியாக கூறியிருக்கின்றேன். மாநாட்டின் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்வீடனின் பிரதமரை சந்தித்து விசேட கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். வடக்கில் யுத்தத்தினால் கல்வியில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொள்வதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் யாழ் மாவட்ட செயலகத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இன்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் எவரும் இந்த கலந்துரையாடல்களின் போது பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் யாழ் விஜயத்தின் 2ஆம் நாளான இன்று பல தரப்பினரையும் சந்தித்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் யாழ் மாவட்ட பாடசாலை அதிபர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, பௌதிக வள பற்றாக்குறை மற்றும் பாடசாலைகளில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பில் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. யுத்தத்தால் கல்வித்துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதன் அடிப்படையில் கல்வியை முன்னேற்றுவதற்கு செயற்பட வேண்டும். பாடசாலை 6 மாதத்திற்குள் முன்னேற்றம் அடையாவிட்டால் அதிபரை மாற்றுவேன். பாடசாலை அபிவிருத்தி அடைய செய்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வேன். இவ்வாறு இறுதியில் பிரதிபலிப்புகளை எதிர்பார்க்கின்றேன். இதேவேளை சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பலாலி பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தேநீர் விருந்துபசார நிகழ்வில் கலந்து கொண்டார். பலாலி விமானப்படை தளத்தினை பார்வையிட்டதுடன் விமானப்படை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். அதனையடுத்து பிரதமர் காங்கேசன்துறை கடற்படை தளத்திற்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தார். கடந்த ஆட்சியின் போது நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கட்டடத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் உருவாகின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக ஆதரவு வழங்குவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
வவுனியா பூவரசன் குளம் மகா வித்தியாலயத்தில் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். வவுனியா பூவரசன் குளம் மகா வித்தியாலயத்தின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக நாங்கள் ஒரு நாளும் வர முடியாது, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியாது, ஏன் எதிர்கட்சி தலைவராக கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களா, எங்களுக்கு எல்லாது இயலாமையா முடியாமையா, இது என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எதிர்கட்சி தலைவராக வருகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் இருப்போம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு எந்த விதமான பின்னடைவும் எங்களிடம் கிடையாது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கடந்த அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்ட தொண்டர் ஆசிரியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தொண்டர் ஆசிரியர்களுடைய பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை. நான் நினைக்கிறேன் 400க்கும் மேற்பட்ட தமிழ் தொண்டர் ஆசிரியர்களும் 177 சிங்கள கற்பிக்கின்ற தொண்டர் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலே கடந்த கால அரசாங்கத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்பதை உமேஷ் பாரத் எம்பி அவர்களும் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இருக்கத்தக்கதாக புதிதாக பல தொண்டர் ஆசிரியர்களை கடந்த ஆட்சி காலத்திலே அவர்கள் உள்வாங்கப்பட்டதால், புதாக்கள் உள்வாங்கப்பட்டதால் தான் இந்த பழைய ஆக்கள் கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த தொண்டராசிரியர்களுக்கு அமைச்சர் நிரந்தர நியமனம் வழங்குறதுக்கு நான் நினைக்கின்றேன். அதுக்கான ஒரு தீர்வை காண வேண்டும். தேசிய அரசாங்கம் என்பது வெறும் கண்டுடைப்பே என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் மக்கள் விடுதலை முன்னணியினர் மக்களை தெளிவூட்டும் துண்டு பிரசுரங்களை இன்று விநியோகித்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த 100 நாள் அரசாங்கம் என்பது நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கும் பலவீனமான அரசாங்கம் என இதன் போது கூறினார். இந்த 100 நாள் அரசாங்கம் என்பது இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பலவீனமான அரசாங்கம். அரசாங்கம் பலவீனம் அடைகின்ற போது மாத்திரமே மக்களது உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன, வெல்லப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த பலவீனமான அரசாங்கத்தின் கீழ் இந்த 100 நாட்களில் குறைந்தபட்சம் மக்களது ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கு, மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இந்த தேசிய அரசாங்கம் என்பது வெறுமனே ஒரு கண் துடைப்பு, அது மாத்திரமல்ல மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. இந்த தேசிய அரசாங்கம் என்பது கள்ளர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரணை தவிர வேறு எதுவும் அல்ல. மக்களது விருப்புக்கு மாறான, மக்களது ஆணைக்கு மாறானது, மக்களது விருப்புகளை உதாசீனம் செய்ததாகும். சம்பூர் பகுதி காணிகளை மீண்டும் மக்களிடம் கையளித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வடக்கு கிழக்கின் மீள்குடியேற்றம் தொடர்பில் வினவிய போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். The armed forces had taken over. 2009 ஆண்டு 11,000 ஏக்கர் காணியை இராணுவம் சுவீகரித்தது. அதில் 7,000 ஏக்கர் காணி ஏப்ரல் மாதத்திற்குள் மக்களிடம் கையளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அது யாழ்ப்பாணத்தில் மாத்திரமே. முதலில் யாழ்ப்பாணத்தை கவனம் செலுத்தி வருகின்றோம். சம்பூர், மன்னார், கிளிநொச்சி, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் உள்ள காணிகள் பற்றி ஆராய்ந்து வருகின்றோம். சம்பூரில் காணிகள் மக்களுக்கு மீள கையளிக்கப்பட்டது. அருகம்பை அருகில் உள்ள சில காணிகளை விவசாயிகளுக்கு கையளித்துள்ளோம். மீதமுள்ள காணிகளை கையளிப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் பெரும்பகுதியான நிலம் அரசுக்கு சொந்தமானது. முதலில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தை கையளிக்க வேண்டும், பின்னரே அரசு நிலம் கையளிக்கப்படும். Mullaitivu and Kilinochi, bulk of the land has been state land. So we are trying to get the private land out first, then look at the state land in that. ஊர் திரும்புவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் சுமந்தபடி கடந்த 9 வருடங்களாக அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர் சம்பூர் மக்கள். சொந்த நிலத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக வாழ்வது தமது குடும்பத்தை கடுமையாக பாதித்துள்ளது என்கிறார் இந்த தாய்.
குட்டியாரப்பற்று என பாரம்பரியமாக அழைக்கப்பட்டு வந்த சம்பூர் பெயருக்கு ஏற்ப அழகான பிரதேசம். 2006ஆம் ஆண்டில் யுத்த சூழலால் முதன்முதலாக தமது சொந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் கிழக்கு மாகாண திருகோணமலை மாவட்ட சம்பூர் பிரதேச மக்கள். படை நடவடிக்கையின் பின்னர் சம்பூர் பிரதேசம் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. இதனால் சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்தாலும் மற்ற பிள்ளைங்க கொண்டு வந்து நான் இந்த யுத்தத்தால 19 வயது கொண்டு கடைசியில் இடம்பெயர்ந்து நாங்க வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளையும் சாய கொடுத்து போட்டு நாங்க இருக்கிறோம் இந்த நிலைமையில. இப்ப எங்கட குடியேத்தானும் எங்கட சாம்புற நாங்க குடியேறினா தானே எங்களுக்கு நான் சரி எங்கட ஊரோட நாங்க குடியேறணும். எங்கட அளவுகளை சரி வராது. எங்கட காணியே விட்டே ஆகணும். பட்டித்திடல், மணற்சேனை, கிளிவெட்டி அகதி முகாம்களில் அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் பெரும் அவலத்துடன் இந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த முகாம்களில் இருந்து 2012ஆம் ஆண்டில் 35 குடும்பங்கள் ரால்குலி நாவலடி கிராமத்தில் குடியேற்றப்பட்டனர். எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாத நிலையில் குடியேற்றப்பட்டுள்ள மக்களில் பலர் வீடுகளை விட்டு முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். அடிப்படை வசதிகள் இல்லாது குடியேற்றப்பட்டிருப்பதை விட முகாம் வாழ்க்கையே மேலானது என்று மக்கள் கூறுகின்றனர். யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு முகாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள படிப்பெல்லாம் சீரழிஞ்சு கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த ஓலை கொட்டில நாங்கள் வருஷக்கணக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மாறிக்குள்ளேயும் வெள்ளத்துல இந்த வீடுகள் தாழ்வு. சொந்த காணியில குடியமர்த்துவதற்கு இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். எங்களுக்கு சொந்த குடியிருப்பு காணி, எங்களுக்கு எங்களோட சொந்த பூமி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுக்கு தொழில் இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை, தண்ணி வசதிகள் ஒன்றும் இல்லை. நாங்க இப்படியே கிடந்து வாழ்ந்துட்டே கிடக்குறோம். எங்களுக்கு சொந்த இடம் வேணும். எங்களுக்கு முகாமையில இருந்து எங்களுக்கு வாடையிலாது. முகாமில் பல வருடங்களாக வாழ்ந்து வரும் இவர்களின் அகதி வாழ்வை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் வினயமாக வேண்டுகின்றனர். இதேவேளை சொந்த இடங்களில் தம்மை விரைவில் மீள்குடியேற்ற வேண்டும் என்று வேண்டி சம்பூர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் விசேட வழிபாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈழவள நாட்டின் தட்சிண கைலாயம் என போற்றப்படும் திருகோணமலையின் மூதூர் கிழக்கில் நீர்வளம் நிலவளம் அமைய பூர்வீக குடிகள் வாழும் பாரம்பரியம் மிகுந்த சம்பூர் கிராம மக்களின் விடியல் வேண்டி விசேட பூசை இடம்பெற்றது. சம்பூர் என்ற பூர்வீக கிராமத்தில் இடம்பெயர்ந்து அகதி முகாம்களில் உள்ள மக்களின் மீள்குடியேற்றம் வேண்டி பத்ரகாளியிடம் அருளாசி இறைஞ்சும் விசேட வழிபாட்டில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை முழுமையாக வழங்க கோரி 14வது நாளாக இன்றும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தமது நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி கடந்த 16ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 26ஆம் தேதிக்கு முன்னர் 5 மாத சம்பளமும் வழங்கப்படும் என கடதாசி ஆலை நிர்வாகம் அறிவித்திருந்த போதும் நேற்றைய தினம் 3 மாத சம்பளத்தை மட்டுமே வங்கியில் வைப்பு செய்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த ஊழியர்கள் 5 மாத சம்பளத்தையும் முழுமையாக தரும் வரை தனது போராட்டத்தை தொடர உள்ளதாக அறிவித்தனர். இந்நிலையில் சம்பளத்தை முழுமையாக வழங்குமாறு கோரி இன்றைய தினமும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 3 மாத சம்பளம் மாத்திரமே வங்கியில் வைப்பிடப்பட்டதை கேள்வியுற்ற ஊழியர்கள் நேற்றைய தினம் நிர்வாகத்தினரை ஆலைக்குள் பூட்டி வைத்து டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்ன தீர்வு தருவதாக 13 நாட்களாக நாங்கள் 34-35 வருடம் வேலை செய்துவிட்டு இந்த வீதி ஓரத்திலே பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பவர்கள் ஜாசரம் செய்பவர்கள் போன்று நாங்கள் தெரு ஓரத்தில் இருக்கின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்திலும் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அனாதரவற்ற முறையில் கோர்ட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் ஜோசுவரனும் செல்வராஜா அவர்கள் மருத்துவ வாக்குறுதி அளித்த மாதிரி இதுவரைக்கும் எங்களுக்கு நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் இனிமேலாவது இந்த அரசியல்வாதிகள் எங்களோட இறங்கி எங்களோட ஒத்தாசை புரிஞ்சு எங்களுக்கு சம்பளத்தை எடுத்து தரக்கூடிய அளவுக்கு ஒத்தாசை புரிய வேணும். அவர்கள் எங்களோட பிரச்சனையை முகம் கொடுத்து ஒரு முடிவெடுத்து தர வேணும். எங்களுக்கு என்ன நினைக்கிற 3 மாத சம்பளம் தர வேணும், 5 மாத சம்பளம் எங்களுக்கு தர வேணும். சும்மா நாங்க இங்க கஷ்டப்பட்டு இது பண்ண அங்கிருந்து சிஓ சொல்றாராம் 3 மாத சம்பளத்தை கொடுங்க, 2 மாத இதையும் இதுகளுக்கு பயன்படுத்துங்கள். கைதாலையிலே 2008ஆம் ஆண்டுல இருந்து சூழல் விளைஞ்சு கொண்டு இருக்கிறோம். விளைஞ்சதிலிருந்து எங்களை நிரந்தரமாக்கும் 8 வருஷம் வச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு நிரந்தரமாகலை. தற்போதைய அமைச்சர் ரிசார்ட் பகுதியினும் அவர் சொல்லி எங்களுக்கு தாரம் தயவு செய்து அவர்கிட்ட கேட்டு வேண்டிக் கொள்கின்றோம்.
7-8 வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை இருந்த ஊழியர்களுக்கு ரிசல்ட் படியமா இருக்கு பெர்மனன்ட் வழங்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் பகுதிகளில் உள்ள நிறுவனங்கள் முறையாக இயக்கப்படுவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மண்முனை பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த தமிழ் பகுதியில் இருக்கின்ற நிறுவனங்கள் கூட சரியாக இயங்கப்படுவதில்லை. அதிகாரம் பெற்ற அதிகாரியை நியமிக்கிறார்கள். அவர் அங்கே இருக்கின்ற சொத்துக்களை அளிக்கின்றவர்களாக மாறுகிறார். சென்ற ராஜபக்ஷ அரசாங்கத்திலே ஒரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வந்தார். அவர் அங்கிருந்த நொக்ஸ்பரங்களை எல்லாம் வெட்டி வித்தார். உடைந்த கட்டடங்களுக்கு உள்ளே இருந்த இரும்பு கம்பிகளை உடைத்துடைத்து வித்தார். நிர்வகிக்கின்ற அனுப்புகின்ற அதிகாரிகள் கூட இதைத்தான் செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை. ஒரு மாதம் சம்பளம் தராவிட்டால் ஒரு கடையிலே கடனுக்கு சாமான் தரவாத ஒரு காலகட்டத்தில் 5 மாதம் சம்பளம் பெறவில்லை என்றால் எந்த குடும்பம் பொறுத்துக் கொள்ளும்? நாட்டில் நிலவும் நல்லாட்சியின் முக்கிய பங்காளியாக ஐக்கிய தேசிய கட்சி விளங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு புதிய அங்கத்தவர்களை சேர்க்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக் தலைமையில் வவுனியாவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் வவுனியா மாவட்ட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தற்பொழுது இந்த நாட்டில் நல்லாட்சி நிலவிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வேளையில் இந்த ஆட்சியின் முக்கிய பங்காளியாக ஐக்கிய தேசிய கட்சி காணப்படுகின்றது. எனவே வன்னி மாவட்டத்தின் பிரதான அமைப்பாளர் நான் என்ற வகையில் இந்த வன்னி மாவட்டத்துக்கான ஐக்கிய தேசிய கட்சிக்கு அங்கத்துவர்களை சேர்க்கின்ற முதலாவது தினம் இன்றாகும். மக்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்லாட்சியை உருவாக்கிய அரசாங்கம் என்ற வகையில் எமது அரசாங்கத்தின் தலைவரில் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, எங்கள் மீது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவங்களில் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை தான் இவ்வாறு மக்கள் சாரசாரியாக வந்து எமது கட்சியில் முண்டடித்துக் கொண்டு சேர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மத்திய வங்கியின் சந்தேகத்திற்கிடமான முறிகள் கொடுக்கல் வாங்கலுக்கு எதிராக 3 தொழில் வல்லுநர்கள் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். மத்திய வங்கியில் சிறிது காலம் பணியாற்றி ஐக்கிய நாடுகள் சபையில் பதவியொன்றை வகித்த கலாநிதி ஜி உஸ்வத் ஆராய்ச்சி, சிவில் பொறியியலாளரான AC விஸ்வலிங்கம் மற்றும் சட்டத்தரணியான சந்திரா ஜெயரத்ன ஆகியோர் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதத்தின் நடுவில் மத்திய வங்கி முறிகள் விநியோகம் தொடர்பில் இலங்கையில் உள்ள பொருளாதாரத்துறையினர் மற்றும் தொழில்சார் வல்லுநர்கள் கடும் விமர்சனங்களை எழுப்பினர். 10 மில்லியன் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இது 11.73% என அரசாங்கம் கோரியது. 11.73% என கூறப்பட்ட போதிலும் 12.5% வட்டியை அரசாங்கத்தால் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அதிகளவான முறைகளை தனியார் வங்கி ஊடாக அரசு வங்கி ஒன்றை எடுத்துள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலினால் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டமை சாதாரண மக்களுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? கடனை பெற்றுக் கொள்ளும் போது தங்கள் நகைகளை அடகு வைக்கும் போது வட்டி வீதம் அதிக அளவில் காணப்படும். அதனால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாவார்கள். பொருட்களின் விலைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. சந்தேகத்துக்கிடமான முறைகள் கொடுக்கல் வாங்கல் குறித்து ஆராய்வதற்காக 3 சட்ட வல்லுநர்கள் உள்ளடங்கிய குழு ஒன்றை மார்ச் 10ஆம் தேதி பிரதமர் நியமித்திருந்தார். இந்த குழு குறித்து திருப்தியடைய முடியாது என உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்து தொழில்சார் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயத்தில் தவறிழைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. தவறுகள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தி இதற்கு பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். இதற்கான புதிய ஜனாதிபதி புதிய வழி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்காக நாம் உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளோம். The public interest petition that has been presented on Thursday. இந்த முறைகள் கொடுக்கல் வாங்கல் குறித்து பொதுமக்களுக்காக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை சிறந்த முன்னேற்றமாகும். இது சரியான வழியில் செல்கின்றமை முறைகள் விநியோகத்தில் உள்ள சர்ச்சை நிலையை தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நிலையில் 35 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கக்கூடும். அர்ஜுன் மகேந்திரன் தவறொன்று ஏற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ளார். பல பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. நிச்சயமாக அர்ஜுன் மகேந்திரன் பதவி விலக வேண்டும். Arjuna Mahendran should go. இலங்கை ஊடக வரலாற்றில் அதிகபட்ச புலமை பரிசில் தொகையை வழங்கிய பெருமையை
சக்தி எஃப்எம் இன்று தனதாக்கிக் கொண்டது. தமிழ் பேசும் மக்களின் சக்தியான சக்தி எஃப்எம்மினால் செயற்படுத்தப்பட்ட சக்தி எஃப்எம் கேட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் திட்டத்தின் கீழ் இன்று புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையின் பல பாகங்களிலும் உள்ள இளைஞர் யுவதிகள் தமது உயர்கல்வியை தொடர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் சக்தி எஃப்எம்மினால் சுமார் 50 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான தொகை இன்று புலமை பரிசிலாக வழங்கப்பட்டது. அத்துடன் கடந்த ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வலய மட்டத்தில் அதிவிசேட சித்தி பெற்ற மாணவர்களுக்கு கணனி டிப்ளமா பாடநெறியை தொடர்வதற்கான புலமை பரிசிலும் வழங்கப்பட்டது. சக்தி எஃப்எம்மின் காலை நேர நிகழ்ச்சியான வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட 1 நிமிடம் பேசு 1 லட்சம் காசு போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கான பரிசுகளும் இன்று வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் காசு தருகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது கிடையாது. ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஈடுபடுகின்ற ஒரு ஊடகம் சக்தி அல்ல. சக்தி எஃப்எம் கேட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான செயற்திட்டம். நீங்க சக்தி எஃப்எம் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் கேட்கின்ற வரம் எதுவோ அதை கொடுத்தோம். 50 லட்சத்துக்கும் அதிகமான மேற்படிப்புக்கான புலமை பரிசில்களை சக்தி எஃப்எம் மகாராஜா நிறுவனத்தின் மூலமாக வழங்கி இருக்கிறது. ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரே மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி. அந்த கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த கடமையை உணர்ந்து உங்களுடைய ஊடகமாக சக்தி தொடர்ச்சியாக எங்களுடைய பணியை செய்யும் என்கின்ற உறுதிமொழியை எங்களுடைய அணி சார்பாக தெரிவிக்கின்றோம். ஒட்டுமொத்த மகாராஜா கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், குடும்ப பணிப்பாளர்கள், இந்த சக்தி குடும்பம் எங்களுடைய மக்களோடு என்றும் இருக்கும். தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக என்றும் உங்களோடு இருக்கும். புலமை பரிசிலையும் ஏனைய பரிசுகளையும் பெற்றுக் கொண்டவர்கள் இதன் போது சக்தி எஃப்எம்முக்கு தமது நன்றிகளை தெரிவித்தனர். சக்தியில கேட்ட வரம் கிடைக்கின்ற அந்த ப்ரோக்ராம் கேட்டேன். அதுக்கு ட்ரை பண்ணதால தான் எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு. அதனால இப்போ இந்த ஆசை நான் HR செய்ய போறேன். அதனால சக்தி எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். மகன் பேர் ஜொனத்தன் வினோத்குமார். அவர் நல்ல கட்டிக்காரு. நான் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளாலே அவருக்கு படிக்க முடியல. தொடர்ந்து கல்விக்கான வரம் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் எழுதி போட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவர் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். ஜனாதிபதியின் சகோதரரான பிரியந்த சிறிசேன தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். பிரியந்த சிறிசேன 43 வயதில் உயிரிழந்துள்ளார். புலனறுவை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட தாக்குதல் சம்பவம் ஒன்றில் கடும் காயங்களுக்கு உள்ளான ஜிஜி பிரியந்த சிறிசேன விமானத்தின் மூலம் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான நீதிவான் விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைகள் இடம்பெற்றதன் பின்னர் பூதவுடல் அவரது மனைவியிடம் இன்று பிற்பகல் ஒப்படைக்கப்பட்டது. 1972 ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி பிறந்த ஜிஜி பிரியந்த புலனறுவை லக்ஷவுயன கனிஷ்ட வித்யாலயத்திலும், கம்பகா உடுப்பிட்டி மகாவித்யாலயம், கம்பகா கலஹிட்டியாவு மத்திய மகாவித்யாலயம் மற்றும் புலனறுவை தோப்பாவிவ மகாவித்யாலயம் ஆகியவற்றில் கல்வி பயின்றுள்ளார். ராஜுவென மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்திருந்த பிரியந்த சிறிசேன புலனறுவை ரஜரட்ட பில்டர்ஸ் நிறுவனம் மற்றும் ரஜரட்ட அரிசி தனியார் நிறுவனம் ஆகியவற்றின் உரிமையாளராவார். சமூக சேவையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அன்னாரது இறுதிக்கிரியைகள் புலனறுவை பொது மயானத்தில் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளன. இலங்கையில் உள்ள இளைஞர்களில் 25% அதிகமானவர்கள் தொழில் வாய்ப்பு இன்றியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய 15 வயது தொடக்கம் 24 வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்களில் 20.6% தொழில் புரியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் கடந்த வருடத்தின் 3ஆம் காலாண்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைக்கு அமைய நாட்டில் தொழில் வாய்ப்பற்றவர்களின் விகிதம் 4.2% காணப்படுகின்றது. எனினும் 15 வயது தொடக்கம் 24 வயதுக்கு இடைப்பட்ட பெண்களில் 24.5% ஆண்களில் 18.2% தொழில் வாய்ப்பற்றவர்களாக உள்ளனர். இந்த அறிக்கைக்கு அமைய உயர்தரம் மற்றும் உயர்கல்வி பயின்றவர்களே அதிக அளவில் தொழில் வாய்ப்பின்றியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாடசாலை மட்டத்திலிருந்து திறமை வாய்ந்த வீரர்களை உருவாக்குவதற்கும் கண்டறிவதற்குமே வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படுகின்றன.
என்றாலும் அவற்றை எதிர்காலத்தில் தடை செய்ய வேண்டி ஏற்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. கொழும்பில் உள்ள 2 புகழ்பெற்ற பாடசாலைகள் கடந்த 22ஆம் தேதி பங்கு பற்றிய வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் மோதல் ஏற்பட்டதுடன் இறுதியில் அது கழக தடுப்பு போலீசாரின் தலையீடு வரை சென்றது. 4 நாட்களே கடந்த நிலையில், அதாவது கடந்த 26ஆம் தேதி நுகேகொட மற்றும் கோட்டே ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 பாடசாலைகள் விளையாடிய வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியிலும் குழப்பம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மாத்தறை உயன்வத்த மைதானத்தில் இன்று நடைபெற்ற மற்றொரு வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியிலும் ரசிகர்களின் அத்துமீறல்கள் போட்டியின் நிலையை மாற்றியது. இதே நிலை நீடித்தால் பாடசாலை மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடும் நிலை எட்டாக்கணியாகிவிடும் என்பதுதான் வருந்தத்தக்க விடயமாகும். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.